மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேங்க. நானும் ஏதோ இருக்கேங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எத்தனை மாடு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் ஊர்லேருந்து வரும்போது எதுவுமே இல்லை என்கிட்ட. அதாவது ஒரு செலவுக்கு எதுக்குமே சுத்தமாகவே காசு இல்லை. அந்த மாதிரி தான் வந்தேன். இப்போ இவ்வளோ மாடு என்கிட்ட இருக்குது. இது எங்கள் ஊரில் லேசாக மழை பெஞ்சிச்சுங்க. அந்த மாட்டு கட்டுத்தரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப கஜ கஜன்னு ஆயிடுச்சு. அங்கிட்டும் இங்கிட்டும் மாற்றி மாற்றி தான் கட்டியிருக்கோம். சரி, இப்போ எத்தனை மாடு வச்சுருக்கேன்னு பார்த்துடலாங்களா? ஒரு ஆரம்பத்தில் வாங்கின மாடு 2 மாடு அப்படியே இருக்குங்க. அந்த 2 மாட்டில் ஒரு மாடு போட்ட கன்றுக்குட்டி, அது இன்னொரு கன்றுக்குட்டி போட்டுருச்சு. அப்புறம் இன்னொரு மாடு போட்ட கன்றுக்குட்டி ஒரு இந்த கெடேரி கன்று போட்டிருக்குங்க. அப்படியே தாயும் பிள்ளையுமா 3 பேர் இருக்காங்கங்க. 6 பேர் ஆச்சுங்களா? அப்புறம் அது போக இடையில மாடு வாங்கினேன். அந்த சரியில்லாத மாடுகள்லாம், குள்ளி மாடுகள்லாம் சென்னையில் விற்றுட்டு 2 மாடு வாங்கினேங்க. அந்த மாடு இருக்குது. இந்த கன்றுக்குட்டி 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இதோட அம்மா ஒரு குள்ளி. அது ஒரு நம்பர் செனையோட வெறும் 30,000க்கு தான் கொடுத்தேங்க. அதுக்கே ஆள் இல்லை, வேணாம் வேணான்ட்டாங்க. பிடிவாதமாக கொடுத்தேன் 30,000க்கு. இப்போ அதோட கன்றுக்குட்டி நிற்கிது பாருங்கள். ஹெச்எஃப் கன்றுக்குட்டியாட்டம் நல்லா பெருவட்ட கன்றுக்குட்டியாக இருக்குது. இது ஊசி போட்டிருக்குங்க. இதுவும் மாடு ஆயிரும். 3 மாதம் ஆகுது ஊசி போட்டு. அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொம்பு கன்றுக்குட்டியோட கன்றுக்குட்டி அதுதாங்க. அதுதான் நம்ம முதல்ல வாங்கின மாடு போட்டது. அது 2மே அது பதிலுக்கு பதில் மாடாக ஆயிடுச்சு. இந்த கெடேரி கன்றுக்குட்டி போட்டால் வளர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முதல் தான். மாட்டுக்கு மாடாக நின்றுக்குங்க. வருஷம் முழுக்க நம்ம மாடு தேடி போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 5 மாடு இருக்குது, ஒரு கெடேரி இருக்குது, அது போக ஒரு 2 கெடேரி இருக்குது, அது போக இப்போ போட்ட ஒரு பொடி கெடேரி ஒன்று இருக்குங்க. வரும்போது நான் எதையுமே கொண்டு வரலாங்க. பெருசாக கடனாக தான் வந்தேன். அது வேறு டிபார்ட்மெண்ட். அது இன்னமுமே என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் கூட இந்த மாடு இருக்குது, இவ்வளோ மாடு இந்த வருஷம் இவ்வளோ மாடு இருக்கிறது, அடுத்த வருஷம் இந்த அளவு மாடு இப்படியே இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நிறைய மாடாகி கன்றுக்குட்டி போட்டு பால் கறக்கிற அளவுக்கு வந்துருக்குமா. கன்றுக்குட்டியெல்லாம் செனையாகி கன்றுக்குட்டி போட்டுருச்சு அப்படின்னா நமக்கு மாடு பண்ணையே தோற்று போயிருங்க. அந்தளவுக்கு மாடு இருக்கும். ஒரு 7, 8 உருப்படி இருக்கும்னு சொல்லலாங்க. கன்றுக்குட்டி போட்டுருச்சு. அடுத்த வருஷம் ஒன்று ஒன்று செனையாகி கன்றுக்குட்டி போட்டுருச்சுன்னா ஒரு 6, 7 மாடுக்கிட்ட பால் கறக்கிற மாதிரி வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா பச்சை இல்லை, ஆமாம், 2வது தண்ணி இல்லை. என் மாடுகள்லாம் மாடு தீவனமும் வைக்கப்புல்ல தாங்க உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லணும். ரொம்ப கொடுமையான சூழல் தாங்க. டவுனுக்குள்ளெல்லாம் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு மழையே காணாங்க. ரொம்ப பரிதாப நிலைமையாக இருக்குங்க. அதனால் இந்த தோட்டத்தையே காலி பண்ணி வேறு பக்கம் தண்ணி இருக்கிற தோட்டத்துக்காவது போயிடலாம். மாடு கன்றுகளையாச்சும் காப்பாற்றிக்கலாம். காசு என்ன காசு, பொல்லாத காசு போனால் போயிட்டு போகுது. அதனால வேறு இடத்துக்கு தண்ணி இருக்க இடத்தமா பார்த்து நாங்கள் அடுத்த வாரத்தில் போகலாம் அப்படின்ட்டுருக்கீங்க. போயிட்டேன் அப்படின்ட்டு அதையும் கூட ஒரு வீடியோ போடுறேன். பெருசாக சம்பாதிக்கலனாலும் எங்களுக்கு இந்த மாடு கன்று காப்பாற்றுச்சுங்க. இவங்களும் இல்லைன்னா நாங்களாம் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோமா. எதுவுமே தெரியாது. வீட்டுக்குள்ளே தின்னுட்டு தூங்கிட்டு எந்த வேலைக்கு போனாலும் எந்த வேலையுமே எனக்கு செட் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பார்த்திங்கன்னா என்னால் ஒரு 5 பைசா வருமானம் கூட வீட்டுக்கு கொடுக்க முடியல. அந்த ஒரு சூழ்நிலை. எல்லாமே எங்கள் வீட்டுக்காரே சம்பாரித்து கொண்டு போட்டார் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்துச்சு. இப்போ ஏதோ என்னால் முடியும், நான் இந்த மாடுகளை வச்சு சமாளிக்கிறேன், எனக்கு பொழப்பு போகுது அப்படின்ட்டா இன்னும் சொன்னாலும் யாரும் நம்ப கூட மாட்டாங்கங்க. அந்த மாதிரி என்னோடய சூழ்நிலைங்க. சரிங்க, நம்ம எதுவும் நம்மளால் முடியல அப்படின்ட்டு என்றைக்குமே நினைக்கவே கூடாதுங்க.